ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும், உயிரை கொல்லும். பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டாதீர். வியர் ஹெல்மெட் அண்ட் சேஃப் டிரைவ். தலைக்கவசம் அணிவீர், பாதுகாப்பாக பயணிப்பீர். மக்களே, நான் உங்கள் என்எஸ் கேப்டன். எங்கே வந்திருக்கிறோன்னு பாருங்கள். உடுப்பி மாப்பிள்ளை பீச்சு, மல்பே பீச்சு. நாம் வச்ச பேர் மாப்பிள்ளை பீச். கோவா சீரிஸ் பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஸோ மாப்பிள்ளை பீச் வந்துவிட்டோம். இப்போ போய் உள்ளே இறங்கி எக்ஸ்ப்ளோர் தான். ரொம்ப நாள் ஆச்சு, ரொம்ப நாள் கழித்து உள்ளே வந்துருக்குறோம். போகிறோம், தட்டுறோம், தூக்குறோம். மக்களே, மீண்டும் அகைன் நாம் மறுபடியும் மல்பே பீச் வந்திருக்கோம். எதுக்கு வந்துக்கிறோம் மல்பே பீச்சு? புரியல. எதுக்கு வந்துக்கிறோம் மல்பே பீச்? மறுபடியும் மல்பே பீச் எதுக்கு வந்திருக்கோம்னா மாப்பிள்ளை பார்க்க வந்துருக்குறோம். மல்பே வந்து மாப்பிள்ளை பார்க்க வந்திருக்கிறோம். யாருக்குன்னா அது நான் தான், வேறு யாரும் இல்லை. ஏன் ப்ரோ, எனக்கு தானே. ஓகே ஓகே ஓகே, வாங்க உள்ளே போகலாம். மக்களே, இவ்வளோ கூட்டம் நான் நம்ம மல்பே பீச்சில் இப்போ தான் நானே 2வது டைம் தான் வரேன், இல்லைன்னு சொல்ல. பட் ஆனால் இவ்வளோ கூட்டம் இருக்குன்னு நினச்சி கூட பார்க்கலாம். அங்கே பாருங்கள், அந்த கடைசியில் இருந்து அப்படியே போனோம்னா இந்த கடைசி வரைக்கும் இருக்கிறாங்க. 10க்கு மேலே அங்கெல்லாம் பாருங்கள் எத்தனை பேர் இருக்காங்கன்னு. ஃபுல்லாக கூட்டம் 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 கூட்டம்னு இருக்கிறாங்க மக்கள் எல்லா பக்கமும். போட்டிங்லாம் போட்டிங் இழுத்து மூடிட்டே போயிட்டாங்க. போன தடவை நம்ம இந்த போட்டிங்லேருந்து தான் இப்படி ஓடணும், திடுன்னு ஓடி போய் அங்கே வந்து ட்ரெயின் ஏறணும். இப்போ அதுக்கு வழி இல்லாமல் போச்சு. சுத்தம் ஒன்றும் வேலைக்காகாது. இவ்வளோ கூட்டத்தில் போய் நம்ம என்ன பண்ணுறது? மக்களே, இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம தங்கியிருந்த ஹோம் ஸ்டே. இந்த வீடியோ வந்துட்டு பார்த்திங்கன்னா அப்பா எடுத்தது. நான் உட்காந்து ஃபிஷ் வந்துட்டு கட் பண்ணிகிட்டு இருப்பேன். நீங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ஹோம் ஸ்டே வந்துட்டு பார்த்திங்கன்னா உடுப்பியில் மல்பே பீச்சிலேருந்து ஒரு 6 கிலோமீட்ரு, நேஷ்னல் ஹைவேஸ் பக்கமாகவே தரமான ஹோம் ஸ்டே மக்களே. ஏன்னா வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஹாலு, 2 பெட்ரூமு, ஒரு கிச்சன் ஏரியா, அப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு பால்கனி, அப்புறம் வந்துட்டு அட்டாச்சு டாய்லெட், எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ரொம்பவும் நீட் அண்ட் க்ளீனாக செம்மையாக இருந்துச்சு. வேறு லெவல்னு சொல்லலாம். உங்களுக்கு யாருக்காவது இந்த ஹோம் ஸ்டேஸ் வேணும் அப்படின்னா மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு பார்த்திபன் சேனலில் இருக்கும், அவரோட இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்கும். அவருக்கு டிஎம் பண்ணி கேளுங்க. ஏன்னா அவர் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மொத்த ரைடுமே அவரோட கண்ட்ரோல் தான். அவர் தான் மொத்த ரைடில் மொத்த ட்ரிப்புமே அவர் தான். எல்லாமே பிளானிங்லேருந்து எல்லாமே அவர் தான். ஸோ அவர்கிட்ட கேட்டிங்கன்னா கன்ஃபார்ம் தெரியும். ஸோ எல்லோரும் சமைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அடுத்தடுத்து அப்படியே வாங்க வீடியோவில் சந்திக்கலாம். நான் உங்களை என்எஸ் கேப்டன். நம்மளோட ஹோம் ஸ்டே வீடியோவில் பார்த்துருப்பீங்க நம்ம ஹோம் ஸ்டே. அதில் வந்துட்டு இன்றைக்கி எல்லாம் பயங்கரமாக குக்கிங் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு கிச்சனில் ஒரு குக்கிங் மாஸ்டர் செஞ்சாலே பயங்கரமாக இருக்கும். இங்கே வேறு 2 குக்கிங் மாஸ்டர் இருக்கிறாங்க. ப்ரோ பார்த்தி ப்ரோ மணி அவங்க பிஸி ப்ரோ, ஒரு பிஸி பார்த்தி ப்ரோ. போஸ் இன்னைக்கு மாஸ்டர் மாஸ்டர் தான். இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? தமிழ் அப்படியே எடுத்து கரெக்டாக. அது ஓகே. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? சிக்கன் பிரியாணி, ஃபிஷ் ஃப்ரை. சிக்கன் பிரியாணி, ஃபிஷ் பிரியாணி, ஃபிஷ் ஃப்ரை எப்படி செய்கிறாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. எனக்கு டீ கொடுத்தாங்க, நான் டீ குடிச்சிட்டு வரேன். அதனால தான் நான் சமைக்கிறேன். எப்படி நீ தானே கேமராமேனா? நான் தான் கேமராமேனாக இருக்கணும், நீ தான் சமைக்கணும். இந்த இதில் ஒரு மாற்றம். இதெல்லாம் வாய்ஸ் ஓவர் தான் பண்ணணும். பரவாயில்ல, இந்த மட்டும் ஒரிஜினல் வாய்ஸ் வச்சுக்கோங்க. இது என்னன்னா, இந்த வீடியோவில் மட்டும் துப்பாக்கி பார்த்திபனுக்கு மலைகளின் நண்பன் கேமராமேன். எப்போ ஒரு சேஞ்ச், எப்போ மலைகளின் நண்பனுக்கு நான் தான் கேமராமேனாக இருப்பேன். இன்றைக்கி அவருக்கு இவர் கேமராமேன். வாங்க பாப்போம். 2 பேரும் இப்படி இடுப்பு மேலே கை வச்சு நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க. நான் பயணம் பிரியாணி சமைச்சேன். சாமி அருமையா இருக்குது. கசகசன்னு பண்ணாங்க, நல்லா இருக்கும். அறுக்க மாட்டேங்குதுமா?
இது பாரு, இது என்னமோ ஒரு மீன், தனிப்பட்ட மீன். சிக்கனுக்கு தேவையானது எல்லாம் வச்சுருக்குறாங்க பாருங்கள். சிக்கன் நல்லா பெரட்டி வச்சுருக்குறாங்க. இங்கே வந்துட்டு மல்லிகைப்பூ இல்லைப்பா, கொத்தமல்லி பூ. இங்கே வந்துட்டு மீன் வச்சுருக்காங்க, தக்காளிகள், தேவையான சாமான செட்டுகள்லாம் வச்சுருக்குறாங்க. இதுதான் நம்ம 2 நாளைக்கு டெம்பரவரி ஹவுஸில் சாமான செட்டுகள். வெங்காயம் வணங்கி கொண்டு இருக்கிறது. வெங்காயம் வணக்கி கொண்டு இருக்கிறார். நன்றாக வணங்கி கொண்டிருக்கிறார். நன்றாக வணங்கி கொண்டு இருக்கிறது. சாப்பாடு ஆகிற வரைக்கும் இந்த டீயை குடிதான்னு சொல்லிட்டு டீயை கொடுத்துட்டாங்க. டீயா காப்பியா? காப்பியாம்மா, காப்பி தான் குடிச்சிட்ருக்கிறேன். குடிச்சு முடிச்சுட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். இல்லை வாய்ஸோ பண்ணிடலாம். அதே பேச்சு விட்டுருங்க. அப்படிலாம் ஒன்று பண்ணீங்கன்னாக்கா டாட்டா முடிச்சு நீங்களும் அதே மாதிரி உப்பு வந்தோம் பிரியாணி செஞ்ச வீடியோ போட்டுருக்கீங்கண்ணா. பிரியாணி சமைச்சு சாப்பிட்டோம் அப்படின்னு. நம்ம தலைவர் துப்பாக்கி பார்த்திபன் செஞ்ச பிரியாணி பாருங்கள். எல்லாத்துக்கும் போட்டாச்சு. ஃபிஷ் இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. எப்படி இருக்கு? சாப்பிடல. சூப்பர் சூப்பர். உடுப்பில் வந்து ரூம் எடுத்துருக்குறோம். டபுள் பெட்ரூமு, 2 நாளைக்கு 6000 ரூபாய். ஃபஸ்ட்டு நாங்கள் புக் பண்ணி 20 டேஸ் முன்னாடி. உடுப்பி மல்பே பீச்சுலேருந்து ஒரு 6 கிலோமீட்டர் உள்ளே இருக்குது. அதான் மெயின் ரோடு பக்கத்தில் இருக்குது, ஹைவே ரோடு பக்கத்தில். உங்கள் ரூமில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நாளை குக்கிங் பண்ணிக்கலாம். குக்கிங் வேணுனாக்கா 6000 ரூபாய், குக்கிங் வேணும்னா 5000 ரூபாய் ரூமுக்கு. பாருங்கள் ஃபிஷ் வாங்கியிருந்தோம். இந்த ஃபிஷ் பார்த்தீங்கன்னா 1 கிலோ 150 ரூபா தான். நல்லா இருக்குது ஃபிஷ்ஷு. இதுனா ஃபிஷ்ஷுன்னு எனக்கு தெரியல, பட் ஜிலேபி மாதிரி இருக்குது, சூப்பராக இருக்குது. சிக்கன் 1 கிலோ எங்கே 250 ரூபா வாங்கிட்டு இப்போ பிரியாணி சமைச்சோம். ஃபிஷ் ஃப்ரை பண்ணோம், சாப்பிட்டுன்னு இருக்கிறோம். வேறு அளவுக்கு தரமாக இருக்குது. நீங்களே இந்த வீடியோ பார்த்துட்டீங்கன்னா இந்த லொக்கேஷன் உங்களுக்கு வேணுன்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். லொக்கேஷன் அனுப்புகிறேன். ஃபிஷ் டீட்டெயில் உங்களுக்கு மெசேஜ் பண்ணி விட்றேன். வேணுன்றத வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். மற்றதை நாளைக்கு பார்க்கலாம். பிஸியாக இருக்கலாம். ஓகே, பாய் பாய். ஹலோ, பாய் சொல்லுங்கள். பாய் சொல்லுங்கள். ஓகே.